யுத்த கிரீமற்ற இடது என்ன தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்யட்டும். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய இடம் கொடுங்கள். உன்மாச யுத்தக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். உன்மாச யுத்தக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். ஹalleluya ஹalleluya. யாக்ஞාවට වඩා ஜெபத்தை விட ඇදහිල්ල බලවන්තයි. விசுவாசம் மிக வல்லமையானது. யாக்ஞාවට වඩා ඇදහිල්ල බලවන්තයි. ஜெபத்தை விட விசுவாசம் மிக வல்லமையானது. අද උඟක් කිතුණුවගේ ජීවිතේ විශාල උසස් කඳු තිබෙනවා. இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான மலைகள் இருக்கிறது. ප්‍රශ්නවල් විශාල ලෙස තිබෙනවා. பிரச்சனைகள் பெரிதா இருக்கிறது. විශාල ආර්ථික ප්‍රශ්න, பெரிதான பொருளாதார பிரச்சனை, පවුලේ යම්කිසි ප්‍රශ්න, குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, නැත්නම් කවුදරි කෙනෙක් කන්දක් වගේ ප්‍රශ්න, இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் பெரிய மலையை போல ஒரு பிரச்சனை. කඳු වගේ විශාල ප්‍රශ්න වලින් අදුංගාදෙනෙක් පිරීලා සිටිනවා. மலைகளை போல மிகப்பெரிய பிரச்சனையிலே நிறைய பேர் அகப்பட்டிருக்கிறார்கள். யுத்தවලට ඉතා අමාරුවෙන් යුද්ධ කරමින් සටන් කරමින් සිටිනවා. அநேக யுத்தங்களுக்கு மிகவும் கஷ்டமாய் கடினத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ඔබගේ උඟක් ස්ට්‍රගල් කරනවා ප්‍රශ්න වලට. அநேக நேரங்களிலே உங்கள் வாழ்க்கை நீங்கள் மிக ஸ்ட்ரகிள் பண்ணுகிறீர்கள் பிரச்சனைக்காக. සමහරවිට යුද්ධය කියන්නේ එදිනෙදා ජීවිතේ වීදම් யுத்தයක් වගේ. சில நேரங்களிலே யுத்தம் என்று சொல்லும் பொழுது அன்றாட நாட்களிலே செலவுகள் ஒரு யுத்தத்தை போல. ගෙදර තියෙන වීදම යම්කිසි யுத்தයක් වගේ. வீட்டிலே இருக்கிற சிலவானது ஏதோ ஒரு யுத்தம் போல. යම්කිසි யுத்தයක් මැද්දේ යම්කිසි කඳු මැද්දේ අදුංගාකේ ජීවිතය ජීවත් වෙනවා. ஏதோ ஒரு விதமான யுத்தத்தோடு ஏதோ ஒரு பிரச்சனையோடு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். කුණාටු මැද්දේදී ජීවත් වෙනවා. புயல் மத்தியிலே வாழ்கிறார்கள். කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා දන්නේ නැති තත්වික අදුංගාක් දෙනෙක් ඉන්නවා. இப்படித்தான் வாழ்வேனோ என்கிற தெரியாத நிலையிலே பலர் உண்டு. ගාක්‍යාක්ෂා කරනවා මේ ප්‍රශ්න වලින් එළියට එන්න ඕනේ කියලා. அதிகமாய் செபிக்கிறார்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று. නමුත් කිසිම වෙනසක් සිදු වෙලා නැහැ. ஆனால் எந்த மாற்றமும் நடந்ததா இல்லை. ප්‍රශ්නට විසඳුමක් නැහැ. பிரச்சனைக்கு பதிலும் இல்லை. ප්‍රශ්නෙන් එළියට ඇවිල්ලා නැහැ. பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தும் இல்லை. ඒ අද දෙවියන් වහන්සේ ඔබට යහපත් පණිවිඩයක් දෙනවා. ஆனால் தேவன் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை මේ கொடுக்கிறார். යුද්ධවල් කරන්න යන්නේ ඔබ නොවේ. இந்த யுத்தங்களை பண்ணுவது நீங்கள் ඔබ அல்ல. නොවේ මේක යුද්ධ කරන්න යන්නේ. நீங்கள் அல்ல இந்த யுத்தங்களை මේ பண்ணுவது. යුද්ධයේ බර ඔබ නොවේ උසලන්ට යන්නේ. இந்த யுத்தத்தின் பாரத்தை நீங்கள் அல்ல சுமப்பது. ආස පොළොව මවපු දෙවියන් වහන්සේ. வானத்தையும் பூமியையும் படைத்த ඔබ தேவன். මවපු දෙවියන් වහන්සේ. உங்களை படைத்த தேவன். හැම යුද්ධයක්ම උන්වහන්සේ කරන්න යනවා. இந்த எல்லா யுத்தத்தையும் அவர் செய்ய போகிறார். උන්වහන්සේ යුද්ධවල් කරයි. அவர் யுத்தங்களை செய்வார். ඔබගේ ප්‍රශ්න වලට උන්වහන්සේ යුද්ධ කරයි. உங்கள் பிரச்சனைக்காக அவரே யுத்தம் பண்ணுவார். උන්වහන්සේ කවදාත් බයිබලේ එක යුද්ධයක් කරි පැරදිලා නැහැ. வேதத்திலே நாங்கள் பார்த்தால் அவர் எந்த ஒரு யுத்தத்தையும் தோல்வி அடைத்ததில்லை. මගේ ජීවිතේ ගොඩක් ප්‍රශ්න වල එන මොහොතේ என் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை வரும் பொழுது මම නිකන් ඉඳලා බලලා තියෙනවා දෙවියන් වහන්සේ ඒ හැම ප්‍රශ්නයක් යුද්ධයක්ම උන්වහන්සේ කරන එක මම දැකලා තියෙනවා. நான் சும்மா இருந்து கவனித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அந்த எல்லா யுத்தத்தையும் அவர் எனக்காக பண்ணியிருக்கிறார். ගොඩක් යුද්ධවල දෙවියන් වහන්සේ කරලා තිබෙනවා. அநேக யுத்தங்களை தேவன் ප්‍රශ්නවල செய்திருக்கிறார். නිකම්ම නැති වෙලා යනවා. பிரச்சனைகள் தானாகவே மறைந்து සමහරවිට போகும். විශාල මුදල් ප්‍රශ්නයක් වෙන්න சில පුළුවන්. நேரம் பெரிதான பண பிரச்சனையா இருக்கலாம். ඒ මුදල් ප්‍රශ්නය அந்த பண பிரச்சனை කවුදෝ කෙනෙක් ඇවිල්ලා ඒක ගෙවලා දානවා. யாரோ ஒருவர் வருவார், வந்து அதை முடித்து விடுவார். හැම ප්‍රශ්නයක්ම නිකම්ම ඉවත් වෙලා යනවා. எல்லா பிரச்சனைகளும் தானாகவே ஒழிந்து කවුද விடும். මිනිහෙක් ප්‍රශ්න කරන්නේ? யாராவது ஒரு மனிதர் பிரச்சனைப்படுத்த ඒ வருவார். මනුෂ්‍ය සමග තව කෙනෙක් ප්‍රශ්න කළා. ඒ ප්‍රශ්නේ ඉවර වෙලා යයි. அந்த மனிதனோடு இன்னொரு மனிதன் பிரச்சனைப்படுத்தி அந்த මම பிரச்சனையை නොව முடிப்பார். යුද්ධ කරන්නේ. நான் நல்ல யுத்தம் பண்ணுவது. උන්වහන්සේ යුද්ධ කරලා තිබෙනවා. அவர் யுத்தம் பண்ணி இருக்கிறார். බයිබලේ අපි බලන්න ආවිතදී வேதத்தை நாம் கவனித்தால் හැම යුද්ධයක්ම எல்லா யுத்தங்களையும் දෙවියන් වහන්සේ ජය පමණක් ලබා තිබෙනවා. தேவன் வெற்றியை மாத்திரமே பெற்றிருக்கிறார். வேதாமத்தில் ஒரு யுத்தமும் தேவன் தோல்வி அடைந்ததில்லை. பைபிளே කිසිම යුද්ධයක් එතුමා පරාජය වී නැහැ. අතුංගාකය තමන්ගේ ප්‍රශ්නය තමාම උස්සලගෙන සිටිනවා. இன்று அநேகர் தன்னுடைய பிரச்சனையை தானாகவே சுமந்து අද கொண்டிருக்கிறார்கள். තමන්ගේ බර තමාම උස්සලගෙන සිටිනවා. இன்று அநேக அவர்களுடைய பாரத்தை அவர்களே சுமக்கிறார்கள். තමන්ගේ යුද්ධය තමාම පොරබදිනවා. தன்னுடைய யுத்தத்துக்காய் தாங்களே போராடுகிறார்கள். ඒ කියන්නේ කුමක්ද? அது என்றால் என்ன? යම්කිසි ප්‍රශ්නයක් තමා හිතාගෙන ඉන්නවා නම් ஒரு பிரச்சனையை தான் நினைத்துக் கொண்டிருந்தால் මේක කොහොමද විසඳන්නේ? இதற்கு தீர்வு என்ன? ඒ ගැන කලබල වෙනවා නම් அதை குறித்து குழம்புவார்கள் ඒ ගැන என்றால், කනස්සල්ල වෙනවා அதை නම් குறித்து கவலைப்படுவார்கள் තමා என்றால், ඒ ප්‍රශ්නේ අතර අරන්
தான் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து මට යම්කිසි ප්‍රශ්නයක් ආවත් எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் කවුදරි කෝල් එකක් දුන්නත් யாராவது கால் பண்ணினால் කවුදරි තර්ජන කළත් யாராவது எனக்கு எதிராய் මම நின்றால் කතා කරනවා நான் பேசுவேன், ෆෝන් එක ඊට පස්සේ තියෙනවා அதன் பின்பு போனை ඊට வைப்பேன், පස්සේ මම ආයෙ අමතක කළා நான் அதை மறந்து விடுவேன். මම යන්න ඕනේ තැනට යනවා நான் போக வேண்டிய இடத்துக்கு මම செல்வேன். ජිම් එකට යනවා ජිම් එකට යනවා நான் ஜிம்முக்கு போனால் அங்கு செல்வேன், මම මගේ වැඩේ කරනවා என் வேலையை செய்வேன். ඇයි ஏன்? ඒ ප්‍රශ්නේ මගේ නොවේ அந்த பிரச்சனை මම என்னுடையதல்ல. ඒ ප්‍රශ්නේ අතට ගත්තත් நான் அந்த பிரச்சனையை என் கையில எடுத்தால் ඒක මගේ අතේ ප්‍රශ්න තියෙන්නේ அந்த பிரச்சனை என் ඒක கையில் දෙවියන් இருக்கிறது. මාසික අතේ නොවේ තියෙන්නේ அது தேவன் கையிலே அல்ல இருப்பது. මම කවදාත් කිසිම ප්‍රශ්නයක් කැළඹෙන්නේ නැහැ நான் ஒரு நாளும் எந்த பிரச்சனைக்கும் கலங்கியதில்லை. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், නුඹගේ බාර உன் பாரத்தை මා පිට තබන්න என் மேல் வைத்து விடு, මා නුඹව நான் உன்னை උස්සල ගන්නවා சுமந்து கொள்ளுகிறேன். කත්තර මෙලුන් පාගතේ වෙයිත විட ස්වාමින් වහන්සේ පිට ඔබගේ බර තබන්න. ඔබ දෙවියන් මාසික ඔබගේ බාර තබලා ඉවරයිද நீங்கள் உங்கள் பாரத்தை தேவன் மேல் வைத்து விட்டீர்களா? එහෙනම් දෙවියන් මාසික කුසලයි அப்படி என்றால் தேவன் அதை ඔබ சுமப்பார். දෙවියන් මාසිකේ බාර තබලා ඉවරයි නම් நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டால் ඔබ ගාව ඒ බාර තිබෙන්න බෑ உங்களிடத்திலே அந்த பாரம் இருக்க ඔබ முடியாது. ගාව බාර තිබෙනවා නම් உங்களிடத்திலே அந்த பாரம் இருக்கும் තාම என்றால், දෙවියන් මාසිකේ බාර තබලා නැහැ அப்படி என்றால் இன்னும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஏனால் அப்படி என்றால் ඒ ප්‍රශ්නේ ඉවර වෙන්නේ නැහැ அந்த பிரச்சனை முடியாது. ඒ ප්‍රශ්නේ ඉවර වෙන්නේ නැහැ அந்த பிரச்சனை ඔබ முடியாது. රාත්‍රියේ ප්‍රශ්න ගැන කල්පනා කරනවා නම් நீங்கள் அந்த பிரச்சனைக்கு இரவிலே யோசிப்பீர்கள் එහෙනම් என்றால், ඔබ ඒ ප්‍රශ්න දෙවියන් මාසික දීලා නැහැ அப்படி என்றால் உங்கள் பிரச்சனையை தேவனுக்கு ஒப்படைத்தில்லை. දෙවියන් මාසික අතට ඒ ප්‍රශ්නේ බාර දෙන්න தேவனுடைய கரத்துக்கு அந்த பிரச்சனையை கொடுத்து ඔබ விடுங்கள். කරන්න ඕන දේ එකම දෙයයි நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ඒ දේ දෙවියන් මාසිට බාර දෙන්න அந்த காரியத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள். දෙවියන් මාසික කවදාත් தேவன் ஒரு நாளும் යුද්ධ වලින් පෙරදුන්නේ නැහැ කියලා ඔබ ඇදහිල්ලෙන් ප්‍රකාශ කරන්න யுத்தங்களிலே தோல்வி அடையவில்லை என்பதை உங்கள் வாயினாலே சொல்லுங்கள். දෙවියන් මාසික මේ ප්‍රශ්නේ ඉවර කරයි தேவன் இந்த பிரச்சனையை தீர்ப்பார். දෙවියන් මාසික මේක විසඳයි தேவன் இதை தீர்த்து விடுவார். දෙවියන් මාසික මේකෙන් නිදහස් කරයි தேவன் இதிலே விடுதலை ඒක கொடுப்பார். ප්‍රකාශ කරන්න அப்படியாய் நீங்கள் ඔබ சொல்லுங்கள். එම ප්‍රකාශ කරන මොහොතේ நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது ඔබ දෙවියන් මාසිට දීලා ඉවරයි நீங்கள் தேவனுக்கு கொடுத்து ඒක விட்டீர்கள். තමයි ඔබගේ ඇතහිල්ල அதுதான் உங்கள் விசுவாசம். බයිබලේ මාක් 9:23 සඳහන් කරලා තියෙනවා வேதத்திலே மாற்கு புத்தகம் 9:23 මාක් சொல்கிறது. 9:23 மாற்கு 9:23 පාලවන්ත වචනයක් மிக வல்லமையான வார்த்தை. යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් இயேசு அவனை நோக்கி, ඔබට පුළුවන් නම් உம்மால் විශ්වාස கூடுமானால் කරන්නාට සියල්ල පුළුවනයි කි இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். විශ්වාස කරන්නාට விசுவாசிக்கிறவனுக்கு සියල්ලම පුළුවන් எல்லாம் கூடும். ඔබ විශ්වාස කරනවා නම් நீங்கள் விசுவாசித்தால், බයිබලේ එතන දාලා නැහැ அந்த இடத்துல வேதத்தில் கூறப்படவில்லை, යාක්ෂා කරන කෙනාට ஜெபிக்கிறவனுக்கு සියල්ල පුළුවන් எல்லாம் கூடும். යාක්ෂා කරන මනුෂ්‍ය මොනවද කරන්නේ ஜெபிக்கிற மனிதன் என்ன செய்வான்? අනේ ස්වාමිනේ ஐயோ මට ஆண்டவரே, මෙච්චර ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ඔව් இருக்கிறது. අඬාගෙන ඉඳී அவன் அழுது கொண்டே එයා இருப்பான். එක බාක් තමයි යාට அது அவனுக்கு ஒரு பாரம் தான். නමුත් විශ්වාස කරන මනුෂ්‍යයා ஆனால் விசுவாசிக்கிற மனிதன், මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் මේ ප්‍රශ්නේ මට විසඳයි இந்த பிரச்சனையை எனக்கு ඒක தீர்ப்பார். නෙතන්න அதை குறித்து நினைக்க ඔබ மாட்டார். උන්වහන්සේට ඔබ බාර දෙනවා நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். ඊශ්‍රායල් සෙනග இஸ்ரவேல் ஜனங்கள் වනාන්තරයේ සිටින මොහොතේ வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது පිටිපස්සේ பின்னாலே පාරාව රජා பார்வோன் ராஜா, පාරාව රජාගේ මිස්රවරුන්ගේ සේනාව அதே போல பார்வோன் ராஜாவின் எகிப்தின் சேனைகள், විශාල සේනාව එළවගෙන ආවා மிக அதிகமான சேனை துரத்தி வந்தது. ඉදිරියේ රතු මූද තිබුණා முன்னாலே செங்கடல் ඔහුට இருந்தது, ඉස්සරහා යන්න බෑ அவருக்கு முன்னால் போக முடியாது. පිටිපස්සේ සේනාව பின்னாலே சேனை, ඔවුන්ව තෙරපෙන්න පටන් ගත්තා அவர்கள் இறுக ஆரம்பித்தார்கள். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் රෝගියෝ ඔබව තෙරපයි வியாதி உங்களை நெருக்கும். සමහරට ආර්ථික ප්‍රශ්න ඔබව තෙරපයි சில நேரங்களிலே பொருளாதாரம் உங்களை සමහරට நெருக்கும். මනුෂ්‍යයන් ඔබව තද කරයි சில நேரங்களில் மனிதர்கள் உங்களை இறுக்குவார்கள், ප්‍රශ්නවල්ලේ பிரச்சனைகள் வரும். නමුත් මෝසෙස් ஆனால் மோசேயோ ඔහු කැළඹුන්නේ அவன் கலங்கவில்லை. මම මොනවද කරන්න நான் කියලා என்ன செய்வது මම என்று, මේ ප්‍රශ්න මොනවද කරන්න நான் இந்த කියලා பிரச்சனைக்கு என்ன ඔහු செய்வது என்று. දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කළා அவன் தேவனை குறித்து දෙවියන් விசுவாசித்தான். වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන් தேவனுக்கு சகல මෙතන අවශ්‍ය යාක්ෂාව නොවේ இந்த இடத்துல ஜெபம் அல்ல දෙවියන්
දෙවියන් වහන්සේ මෝසස්ට කියනවා தேவன் மோசேக்கு ඒ சொல்கிறார் සෙනග මොරගසන මොහොතේ இந்த ஜனங்கள் முறையிடும் பொழுது ඇයි මට මොරගසන්නේ ஏன் என்னை நோக்கி අපි முறையிடுகிறீர்கள் මොරගසන්න අවශ්‍ය නැහැ நாம் முறையிட அவசியம் இல்லை අපිට දන්නවා நமக்கு අපෝ தெரியும் මවපු දෙවියන් වහන්සේ நம்மை படைத்தது වෙන කොයිවත් නොවේ සිටින්නේ வேறு எங்கும் அல்ல என்பது. උන්වහන්සේ මෙතන සිටිනවා அவர் இங்கு இருக்கிறார் අද රාත්‍රී මා කියන කැමති இன்று இரவு நான் சொல்ல උන්වහන්සේ விரும்புகிறேன். මෙතන සිටිනවා அவர் இங்கு இருக்கிறார் ඉස්සරහ රත් මොහොත முன்னாலே செங்கடல் පිටිපස්ස සේනාව பின்னாலே ඔබට சேனைகள் ඇදහිල්ල අවශ්‍යයි உங்களுக்கு விசுவாசம் தேவை විශ්වාස කරන්නාට விசுவாசிக்கிறவர்கள் සියල්ල පුළුවන් எல்லாம் கூடும் සියල්ල පුළුවන් எல்லாம் கூடும் අද මේ වචන අදවතර ගන්න இன்று இந்த வார்த்தை ඔබට இருதயத்தில் සියල්ල පුළුවන් உங்களுக்கு எல்லாம் ඔබට முடியும். නිවසක් ලබා ගන්න පුළුවන් உங்களுக்கு ஒரு வீட்டை பெற முடியும் ඔබට වාහනයක් ලබා ගන්න පුළුවන් உங்களுக்கு வாகனத்தை பெற முடியும் ඔබට ඔබගේ බිස්නස් එක දියුණු කරන්න පුළුවන් உங்களுக்கு வியாபாரத்தை முன்னேற்ற මම முடியும் ඔබට කියන කැමති நான் உங்களுக்கு ඔබගේ சொல்கிறேன் ණය හැම දෙයකින් ඔබට එළියට එන්න පුළුවන් உங்களுடைய எல்லா கடனில இருந்து உங்களுக்கு வெளியே வரலாம் ඔබට පුළුවන් உங்களால் முடியும் ඉතා උසස් ස්ථානෙට එන්න மிக உயர்ந்த இடத்துக்கு வர ඔබට පුළුවන් உங்களுக்கு முடியும் හැම කෙනාගේම ජය ලබාගෙන යන්න எல்லோரிடத்திலும் ஜெயம் பெற்று போக විශ්වාස කරන කෙනාට விசுவாசிக்கிறவனால் සියල්ල කළ හැකි எல்லாம் கூடும் මේ රාත්‍රී නැවත කියනවා இந்த அறிவு நான் திரும்ப ඔබ சொல்கிறேன் විශ්වාස කරන්න අවශ්‍යයි நீங்கள் විசுவாசிக்க වාඩි வேண்டும் වෙන அமர்ந்து ඊසල් සෙනග இஸ்ரவேல் ஜனங்கள் ළඟ ආවා கிட்ட வந்தார்கள் මේ පැත්තේ රතු මුහුද இந்த பக்கம் දැන් செங்கடல் ඉස්සරහ යන්නත් බෑ இப்பொழுது முன்னால் போக முடியாது පිටිපස්ස යන්නත් බෑ பின்னால் போகவும் முடியாது මෝසෙස් மோசே දෙවියන් වහන්සේ විශ්වාස කෙරුවා தேவனை මම விசுவாசித்தான் මේ මොහොත කියන කැමතියි நான் இந்த வேளையில சொல்ல விரும்புகிறேன் මාර්ගයක් නැති තැනක දෙවියන් වහන්සේ මාර්ගයක් ඇති කරලා දුන්නා ஆமென் வழியே இல்லாத இடத்திலே தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்தார் வழி இல்லாத இடங்களே கத்து உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுவார் மார்கனத்து தங்கோல දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා මාර්ගවල් வாழ்க்கையில என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கலாம் ජීවිතේ මොකක්ද වෙන්නේ කියලා දන්නතු ඉන්න පුළුවන් எப்படி வெளியில வருவேன்னு தெரியாம இருக்கலாம் කොහොමද එළියට එන්නේ කියලා දන්නතු ඉන්න පුළුවන් இதுதான் விசுவாசத்தின் வல்லமை මේක තමයි ඇතෙල්ලේ ඵලය கடைசி உச்ச கட்டத்துல கூட අවසාන මොහොතදී පවා என் ஆண்டவர் எனக்காக මාගේ දෙවියන් මා වෙනුවෙන් சகலத்தையும் செய்வார் සියල්ල කරයි அசையாத மலைகள் கூட සැලවෙන්නත් කඳු පවා அது அசையும் ඒවා සැලවෙයි என் தேவன் මාගේ දෙවියන් எனக்காக මා වෙනුවෙන් ஏதாகிலும் යමක් அவர் செய்வார் එතුමා කරයි நம்பிக்கை வேணும் ඒ ඇදෙයිල අවශ්‍යයි நம்பிக்கை வேணும் ඒ ඇදෙයිල අවශ්‍යයි யார தூக்க வேணுமோ කාවද උස්සන්න ඕනේ அவனை தூக்குவாரு ඔව්ව උස්සයි யார வைக்க வேணுமோ කාවද තබන්න ඕනේ அவரை வைப்பாரு ඔව්ව තබයි ஆண்டவரால முடியாதது දෙවියන් වහන්සේගෙන් බැරි ஒண்ணுமில்ல කිසි දෙයක් நீ නැහැ யோசிக்க கூடாது ඔබ කල්පනා කරන්න நீ யோசிச்சா ඔබ කල්පනා කර பிரச்சனை உனக்கிட்ட வச்சிருக்கா ප්‍රශ්න ඔබ තුල நீ තබාගෙන கலங்கினா ඔබ කලමුණා නම් பிரச்சனை உனக்கிட்ட வச்சிருக்கா ප්‍රශ්න ඔබ තුල තබාගෙන பயந்தா බය වුණා නම් பிரச்சனை நீ வச்சிருக்கா ප්‍රශ්න ඔබ තබාගෙන ඉන්නේ பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா ප්‍රශ්නේ දෙවියන් වහන්සේ වෙත දේලා உனக்கு பயம் இருக்காது ඔබට බය වෙන්නේ තිබෙන්නේ නැහැ பாரம் இருக்காது වරක් තිබෙන්නේ නැහැ கவலை இருக்காது කනස්සල්ල තිබෙන්නේ නැහැ වාඩි වෙන්න දෙවියන් වහන්සේ ඔබගේ ප්‍රශ්න දීලා ඉවරනම් தேவனுக்கு உங்கள் பிரச்சனையை கொடுத்து விட்டால் ඔබට කාරණා තුනක් තිබෙන්නේ உங்களுக்கு 3 காரியம் இருக்காது බය තිබෙන්නේ பயம் இருக்காது බර තිබෙන්නේ பாரம் இருக்காது කනසල තියෙන්නේ கவலை இருக்காது මේ තුනම නැත්තම් இந்த 3ம் இல்லாவிட்டால் ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රශ්න දීලා ඉවරයි நீங்கள் தேவனுக்கு பிரச்சனை கொடுத்து விட்டீர்கள் ඔබ ඇදහිල්ල ඉන්නවා நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் දෙවියන් වහන්සේ යුද්ධකයි தேவன் யுத்தம் பண்ணுவார் தேவன் இந்த ராத்திரி உங்களுக்காக ஏதோ செய்ய போறார் මේ රාත්‍රියේදී දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා යමක් කරයි මේ සභාව ආස්කම් බලාපොරොත්තු වෙන්න ඕනේ இந்த சபையானது அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும் අපේ සභාවේ මේ දවස්වල අපේ ඇදලි වන්දනුන් වහන්සේ ආස්කම් කරනවා இந்த சபையிலே எங்கள் சபையிலே இந்த நாட்களிலே நம் விசுவாசிகள் மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்கிறார் அதே அற்புதம் உனக்கு நடக்க வேண்டும் එවැනි ආස්කමම ඔබට වෙන්න ඕනේ விசுவாசம் ඔබ විශ්වාස කරන්න விசுவாசிக்கவனுக்கு විශ්වාස කරන මනුෂ්‍යයන් எல்லாம் முடியும் සියල්ල පුළුවන් கோடிக்கணக்கான கடல்ல இருந்து வெளியே வர முடியும் කෝටි ගණන් ණයබරෙන් එළියට එන්න පුළුවන් வீடு இல்லாதவனுக்கு வீடு பெற முடியும் නිවසක් නැති මනුෂ්‍යෙක් வாகனம் இல்லாதவனுக்கு வாகனம் பெற முடியும் වාහනයක් නැති මනුෂ්‍යයට වාහනයක් ලබා ගන්න පුළුවන් எதையும் செய்ய முடியும் ඕනම දෙයක් කරන්න පුළුවන් விசுவாசிக்கவனுக்கு විශ්වාස කරන මනුෂ්‍යයට நீ விசுவாசிக்கணும்
ඔබ විශ්වාස කරන්න ඕනේ. கடவுள் அப்படியே பச்சையா விசுவாசிக்க வேணாம். දෙවියන් වහන්සේ ඔබ ඒමම අමුවෙන් විශ්වාස කරන්න ඕනේ. அதுதான் முக்கியம். ඒකයි වැදගත්. ஜெபத்தை விட යාඥාවට වඩා விசுவாசத்துக்கு வல்லம் உண்டு. ඇදහිල්ලට බලය பைபிள் சொல்லுது බයිබලයේ සඳහන් කරනවා விசுவாசிக்கனுக்கு எல்லாம் ஆகும். විශ්වාස කරන මනුෂ්‍යයට සියල්ල පුළුවන්. பைபிள் எங்கேயும் போட்டில்ல. බයිබලේ කිසි තැනක දාලා නැහැ. ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று. යාඥා කරන මනුෂ්‍යයන්ට සියල්ල පුළුවන් කියලා. விசுவாசிக்கனுக்கு විශ්වාස කරන මනුෂ්‍යයන්ට. ආමේන්. ඔබට විරුද්ධව ආයුධයක් හදන්න පුළුවන්. உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை உருவாக்கலாம். ඔබට පුළුවන් එකක් කරන්න. உங்களுக்கு ஒன்று செய்யலாம். தனகாலே ஆக்ஷாங்கண்ட. முழங்கால் படி சுவாமினே, கர்த்தாவே මේ ආයුධය இந்த මට ஆயுதம் විරුද්ධව எனக்கு මේ எதிராக මනුෂ්‍යයා කරනවා. இந்த மனிதன் ඒක செய்கிறான். නිෂ්ඵල වෙන්න ඕනේ. அது வெறுமனே போக வேண்டும். ඔබට මේ ආක්ෂාගන්න පුළුවන්. உங்களுக்கு அப்படி ஜெபிக்கலாம். ඒක වැරදක් නෑ. அதிலே தப்பில்லை. ඒතොර ඒක බරක් වෙන්න ඕනේ. அப்பொழுது அது ஒரு பாரமாக இருக்க வேண்டும். උගා කනන්න වෙනවා. மிக அள வேண்டி வரும். නමුත් ඊට වඩා ஆனா அதை விட ඔබට ආරංචි වෙනවා. உங்களுக்கு கேள்வி ඔබට විරුද්ධව යම්කිසි ආයුධයක් සාදනා කියලා. உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு ஆயுதம் உருவாகிறது. ඔබට දන්න දේවස් මෙතන ඉන්නවා කියලා. உங்களுக்கு தெரியும் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் ඔබ என்று. මොනවද ඔබ ඇදෙille. நீங்கள் விசுவாசத்தில் ඒ இருக்கிறீர்கள். ආයුධය නිෂ්ඵල වෙයි. அந்த ஆயுதம் வெறுமனே போய்விடும். hina වෙලා කියන්න පුළුවන්. சிரித்துக் கொண்டு சொல்லலாம். එච්චරයි. නිෂ්ඵල වෙයි. அது வெறுமனே போய்விடும். යාක්ෂාව ஜெபம் අනන්න තබයි. அள வைக்கும். ඇදෙille hina වෙන්න තබයි. விசுவாசம் மகிழ பண்ணும். මම යාක්ෂා කරන්නේ நான் ஜெபிப்பது ඈගන යාක්ෂා කරනවා. மணித்தியால கணக்கு ஜெபிப்பேன். මම ඉල්ලන්න නොවේ. நான் கேட்கவல்ல, දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙන්න. தேவனோடு இணைந்து கொள்ள, අවරෝඩ උරවාඩ. அவரோடு உறவாட. ආමේන්. ஆமென். සවුල් රජා දාවිද්ට විරුද්ධව ගත්තා හිතලා එන්න. විසිකලා. சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாய் அம்பை எடுத்து ஏய்ந்தான். හොඳට ඒම් කරලා විසිකලා. அவன் குறி பார்த்து எய்தான். නමුත් ஆனாலும் ඒක වෙන පැත්තට ගියා. அது வேறு திசை மாறி போனது. මට විරුද්ධ ඕනේ කෙනෙක් යවන්න පුළුවන්. எனக்கு விரோதமாய் எவனும் எனக்கு விரோதமாய் அனுப்பலாம். අනේ ස්වාමිනේ, ஐயோ මට ஆண்டவரே, විරුද්ධ වෙනවනේ. எனக்கு எதிராய் வருகிறதே. එහෙම කියලා යාක්ෂා කරන්න පුළුවන්. அப்படி செய்து ஜெபிக்கலாம். නමුත් ඊට වඩා ஆனா அதை விட එන ඊතල வரும் அம்பானது මේ පැත්තට යයි. இந்த பக்கம் போகும். එහෙම කියන්නත් පුළුවන්. அப்படியும் சொல்லலாம். ඔබ මොනවද කියන්නේ? நீங்கள் எதை சொல்ல போகிறீர்கள்? මට වදින්නේ නැහැ. எனக்கு படாது. ආමේන්. ஆமென். ඇදෙයිලෙන් ඉන්න. விசுவாசத்தோடு இருங்கள். හැම දෙයක්ම ඇදෙයිලෙන් ඉන්න. எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு இருங்கள். කතා කරන්න ඇදෙයිලෙන්. விசுவாசத்திலே பேசுங்கள். ඇදෙයිල ඇවිදින්න අවශ්‍යයි. விசுவாசத்திலே நடமாட வேண்டும். විශ්වාසතල பேசுங்க. ඇදහිල්ලෙන් කතා කරන්න. විශ්වාසම් ජපතට වල්ලෙම යනද. ඇදහිල්ල යාඥාවට වඩා විශ්වාසම් බලවන්තයි. තුතිය විට වල්ලෙම යනද. ඇදහිල්ල ප්‍රශංසාවට වැඩිය විශ්වාසම් බලවන්තයි. බයිබලෙට වල්ලෙම යනද. ඇදහිල්ල බයිබලයට වඩා බලවන්තයි. බයිබලක වසනක එනම් බයිබලේ වචනයක් තිබෙනවා. கேட் வசனத்தை கேட்டவர்கள் වචනේ අසපු මනුෂ්‍යයන් விசுவாசத்தோடு கேட்காதபடியால் ඇදහිල්ලෙන් ආපු නැති නිසා அந்த வார்த்தை ඒ වචනය யோஜனமில்லாமல் போனது. ඒක නිෂ්ඵල වෙලා ගියා කියා. விசுவாசம் ඇදහිල්ල விசுவாசம் ඇදහිල්ල வழியே இல்லாத இடத்துல මාර්ගයක් නැති තැනකම பைபிள் சொல்லுது. බයිබලේ සඳහන් இஸ்ரவேல் சனக இஸ்ரவேல் ஜனங்கள் மார்ගයක් නැති තැන උන්වහන්සේ මාර්ගයක් ඇති කළා. வழி இல்லாத இடத்திலே தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணினார். ඔවුන් මූද මැදින් ගියා. அவர்கள் கடலுக்கு நடுவாய் சென்றார்கள். කවදාත් ඇවිදුන් නැති මාර්ගකින් දෙවියන් වහන්සේ අලුත් මාර්ගකින් ඔවුන්ව ගෙනිච්චා. யாருமே ஒரு நாளும் நடந்து போகாத ஒரு புதிய பாதையிலே தேவன் கொண்டு சென்றார். ඇදහිල්ල ඔබව brand new මාර්ගවල ගෙනියයි. விசுவாசமானது உங்களுக்கு புதிய பாதைகளை கொண்டு செல்லும். දාවිද් ගෝලියත් ඉස්සරහින් මොතේ தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக இருக்கும்போது සවුල් රජා කියනවා. சவுல் ராஜா சொல்லுகிறான், ඒ මනුෂ්‍ය වීරයෙක්. அந்த மனிதன் ஒரு வீரன், එයාත් එක්ක යුද්ධ කරන්න බෑ. அவனோடு யுத்தம் பண்ண මෙයා முடியாது. කතා කරනවා. இவர் பேசுகிறான். නමුත් දාවිද් කිය ඇදහිල්ල කතා කළා. ஆனால் தாவீது விசுவாசத்தை දාවිද් பேசினார். දනකල යාක්ෂා කළේ නෑ. தாவீது முழங்கால் படிட்டு தாவீது ஜெபிக்கவில்லை. கிவா. தாவீது சொன்னான், සිංහයාගේ අතේ சிங்கத்தின் கையிலும் වලස්සාගේ අතේ கரடியின் මාව கையிலும் ගලවපු දෙවියන් என்னை වහන්සේ ரட்சித்த ஆண்டவர் මේ පෙලිස්සෝගේ අතේ මාව ගලවන්න බලවන්තයි. இந்த எகிப்தினுடைய கையிலே இருந்து என்னை மீட்க வல்லவர். එක ගලයි ஒரே ஒரு கல் එක தான். ගලයි ஒரே கல். මා කියන කැමති நான் சொல்ல එක விரும்புகிறேன். ගලයි ஒரே கல்.
දෙවියන් වහන්සේ ජය ගන්න දෙයි. தேவன் வெற்றியை එක கொடுப்பார். කෝල් එකෙන් ඔබගේ ජීවිතේ බිස්නස් එක සක්සස් වෙයි. ஒரு காலில் உங்கள் வியாபாரம் சக்சஸ் ஆகும். එක කෝල් එකෙන් ஒரு காலில் මුළු රටම පැරදුනා. ஒரு முழு நாடே தோற்றது. මුළු රටම ජය ගත්තා. முழு நாடே ஜெயம் ඕ பெற்றது. දෙවියන් වහන්සේ ஓ බලවන්තයි. தேவன் வல்லமை உள்ளவர். දානියෙල්ව සිංහ ගුහාවේ දැම්මා. தானியேலை சிங்க குகையிலே போட்டார்கள். දානියෙල් යාක්ෂා කළේ නැහැ. தானியேல் ஜெபிக்கவில்லை. ස්වාමීනි මම ආරක්ෂා කරන්න කියලා. கர்த்தாவே என்னை ரட்சியும் ඔව් என்று ඇදෙල්ලේ ගියා. அவன் விசுவாசத்தின் தகப்பன். සිංහයා මට මුකුත් කරන්නේ නැහැ. சிங்கம் எனக்கு ஒன்றும் ඔව් செய்யாது. දෙවියන් වහන්සේ විශ්වාස කළා. அவன் தேவனை விசுவாசித்தான். යේසුස් වහන්සේ ඔරුවෙන් ගමන් කරන මොහොතේ இயேசு கிறிஸ்து படகிலே நடக்கும் பொழுது විශාල කුණාටු பெரிதான புயல், මේ රැල්ල ඉතා භයංකර ලෙස තිබුණා. அலைகள் மிகவும் கொடூரமாய் இருந்தது. ගෝලයන් බය වුණා. சீசர்கள் பயந்தார்கள். ඔවුන් මාංශ වුණා. அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ඔවුන් කයි කළා. அவர்கள் ட்ரை பண்ணினார்கள். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்கிறார், මේ යුද්ධය මගේ. இந்த யுத்தம் என்னுடையது, මේ කුණාටු මගේ. இந்த புயல் என்னுடையது. යේසුස් වහන්සේ නිදාගෙන සිටියා. இயேசு நித்திரையாயிருந்தார். ඇයි? ஏன்? ඇයි? ஏன்? මේව මොකුත් මට සිදු වෙන්නේ නැහැ. இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. උන්වහන්සේ නැගිටලා அவர் எழும்பி கேட்டார், මොනවාද බය වුණේ? ஏன் பயந்தீர்கள்? ඇයි බය වුණේ? ஏன் பயந்தீர்கள்? උන්වහන්සේ තාවට කළා. அதன் பின்பு அவர் கடிந்து கொண்டார். තාවට කළා. கடிந்து கொண்டார். මොන ප්‍රශ්නයක් ආවද? என்ன பிரச்சனை தான் வரட்டும், මා කියන මේ වචනේ ඔබ කියන්න. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் හදවතට කියන්න. இருதயத்துக்கு எடுத்துச் சொல்லுங்கள். යේසුස් වහන්සේට කියන්න එපා. இயேசுவுக்கு சொல்ல வேணாம், පියාට කියන්න එපා. பிதாவுக்கு சொல்ல வேணாம், සුද්ධාත්මවහන්සේට කියන්න එපා. பரிசுத்தாவியானவருக்கு சொல்ல வேணாம். දෙවියන් වහන්සේගේ බලෙන් කියන්න. தேவனுடைய வல்லமையினால் ප්‍රශ්නට කියන්න. பிரச்சனையை பார்த்து ලෙඩට කියන්න. ලෙඩට කියන්න. வியாதிக்கு சொல்லுங்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் සර්ව බලධාරී නාම සර්ව බලවන්ත නාමයෙන් சர்வ வல்லமுள்ள நாமத்தில் මාන කරනවා. நான் கட்டளையிடுகிறேன், වත්වෙන්ට நீங்கும்படியாக. අලුතෙන් වචනයක් දාගන්න. புதிதாக ஒரு மெஷினை போட்டுக் கொள்ளுங்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் සර්ව බලධාරී නාමයෙන් නැත්නම් සර්ව බලවන්ත නාමයෙන් මාන කරනවා. சர்வ வல்லமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், ඉවත් වෙන්න. நீங்க. මම නැවත කියනවා. நான் திரும்ப சொல்லுகிறேன், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் සර්ව බලවන්ත නාමයෙන් මාන කරනවා. சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ඒ වචනේ කියන්න. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ගොඩක් දේවල් ඉවත් වෙයි. நிறைய காரியங்கள் நீங்கிவிடும். මගේ අත්දැකීමෙන් කතා කරන්නේ. என் அனுபவத்தில் இருந்து நான் මම பேசுகிறேன். යක්ෂණය ලෝන වෙලාවේ நான் பிசாசுகளை விரட்டும் பொழுது මම මොනි පොඩි ටෙස්ටිං එකක් කරලා බලනවා. நான் சின்ன டெஸ்டிங் ஒன்று செய்திருக்கிறேன். පොඩි වෙනසක් තියෙනවා. ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. මොන ප්‍රශ්නයක් ආවතලේ இந்த பிரச்சனை வந்தாலும் කෙලින් ඉඳ ගන්න. நேராய் நிமிர்ந்து நில்லுங்க. කෙලින් ඉන්න. நிமிர்ந்து நில்லுங்க. හැවෙන්න එපා. வளைய வேணாம். ඔබ ඉඳ ගත්තාත් நீங்கள் நிமிர்ந்து நின்றால் ඔබ ඇදහිල්ලේ ඉන්නවා කියලා දන්නවා. நீங்கள் விசுவாசத்திலே இருக்கிறீர்கள் என்பது அடையாளம். මොන ප්‍රශ්නයක් ආවම எந்த ஒரு பிரச்சனை தான் வந்தாலும், ඔබට කෝල් එකෙන් ප්‍රශ්නයක් ආවම உங்களுக்கு காலிலே பிரச்சனை வந்தால் ටක් ගාලා කෝල් එක ගන්න තව කෙනෙක්ට කියන්න එපා. சீக்கிரமே கால் எடுத்து விட்டு இன்னொருவருக்கு அதை சொல்ல வேணாம். ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசிங்கள். ඒ ප්‍රශ්නේ ඉවත් වෙයි. அந்த பிரச்சனை நீங்கும். ඉඳ ගන්න. நிமிர்ந்து நில்லுங்கள். සල්ලි වෙන්න එපා. அசைய வேணாம். ඒ ගැන කල්පනා කරන්න එපා. அதுக்கு யோசிக்கவும் வேணாம். ඉඳ ගන්න. நிமிர்ந்து நில்லுங்கள். ශක්තිමත් වෙන්න. பலப்படுங்கள். ඒ ප්‍රශ්න ලොකුවට அந்த பிரச்சனை பெரிதாய் வரும். ප්‍රශ්න ලොකුවට කතා කරන්න එපා. பிரச்சனையை பெருசா பேச போக வேணாம். ඒ වැටේ. அவர் விழுவான். සවුල් වැටෙන්න හේතුව சவுல் விழ காரணமே ගෝලියත් ගැන ලොකුවට කතා කළා. கோலியாத்தை குறித்து பெரிதாய் பேசினான். හැබැයි ஆனாலும் දාවිත් தாவீது මොකවුද? இவன் யார்? අපේ දෙවියන් වහන්සේ. நம்முடைய தேவனுக்கு முன்பதாக දෙවියන් වහන්සේ ලොකුවට කතා කළා. அவன் தேவனை பெரிதாய் பேசினான். එදා යුද්ධවල් කරපු ඒ දෙවියන් වහන්සේ අද ඔබගේ යුද්ධවල් උන්වහන්සේ කරයි. அன்று யுத்தங்களை செய்த அதே தேவன் இன்றும் உங்கள் யுத்தங்களை அவர் செய்வார். උන්වහන්සේගේ බලය උන්වහන්සේ අයිමි කරලා නැහැ. அவருடைய வல்லமையை அவர் இழந்ததா இல்லை. උන්වහන්සේ අද රිටයි වෙලා නැහැ. அவர் ரிட்டையர் ஆகவும் இல்லை. ඔබ කරන්න ඕනේ උන්වහන්සේට ඒ යුද්ධය බාර ගන්න. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான்,
தேவனே இதோ என் யுத்தத்தை பொறுப்பெடும் என்று சொல்வதுதான். කොහොමද ගෝලියත් වැටුනේ? எப்படி கோலியாத் விழுந்தான்? එක ගලකින් වැටෙන්න පුළුවන්ද? ஒரு கல்லால் விழ முடியுமோ? முடியாது. ඒක දෙවියන් වහන්සේ. அது தேவன். කතුමුද දෙබෑවුනේ කොහමද? செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. මෝසස්ගේ සරවැටියෙන්ද? மோசேயின் கோலினாலா? ඒක දෙවියන් වහන්සේ. அது தேவன். දෙවියන් වහන්සේ. அது தேவன். සිංහ ගුහාව ඇතුලේ ඉන්න මොහොතේ කොහමද සිංහයන් සත නැති හිටියේ? சிங்க குகையில இருக்கும் பொழுது எப்படி சிங்கங்கள் கெட்சிக்காமல் மௌனமாய் இருந்தது? ඒක දෙවියන් වහන්සේ. அதுவும் தேவன்தான். දෙවියන් වහන්සේ අපේ කවදාත් කැඳවුවේ නැහැ. අපේ ශක්තියෙන් යුද්ධවල් කරනවා අපේ නිසා. தேவன் ஒரு நாளும் நம்முடைய பலத்தினாலே யுத்தம் பண்ண நம்மை அழைக்கவே இல்லை. දෙවියන් වහන්සේ මාව ඔබ කැඳවලා තියෙන්නේ. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது උන්වහන්සේ විශ්වාස කරන්න. அவரை விசுவாசிக்க மாத்திரமே. හalleluya. ஹalleluya. හැම දෙයකින්ම උන්වහන්සේ විශ්වාස. எல்லாவற்றிலும் அவரையே விசுவாசியுங்கள். Parvati
යොදවන එකට අත්තරේ உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் தான் எழும்பட்டும் ඔබ කියන කවුරුත් හිට ගන්න යන්නේ නැහැ කියලා. நீங்கள் சொல்லுங்கள் யாருமே நிற்க කවුරුත් மாட்டார்கள். ඔබට විරුද්ධව සිට ගන්න යන්නේ නැහැ. யாருமே உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை. දෙවියන් වහන්සේ අපව කැඳවලා තින්නේ යුද්ධ කරන්න නොවේ. උන්වහන්සේ විශ්වාස කරන්න. தேவன் நம்மை அழைத்திருப்பது யுத்தம் பண்ண அல்ல, அவரை දෙවියන් விசுவாசிக்க. වහන්සේ ඔබ වෙන යුද්ධ කරන මොහොතේ ඔබගේ ජීවිත කවදාත් අවසන් වෙන්නේ නැහැ. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை முடிவடையாது. ඔබගේ ජීවිත කවදාත් ඉවර වෙන්නේ නැහැ. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை முடியாது. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல ඔබගේ விரும்புகிறேன், බලයට වඩා ඔබගේ ශක්තියට වඩා ඔබගේ ඇදහිල්ල තමයි මවොත්තම ලෙස ක්‍රියා කරන්නේ. உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் விசுவாசமே மகத்தாய் கிரியை செய்யும். உங்கள் பலமும் அல்ல, உங்கள் சக்தியும் அல்ல, விசுவாசம் தான் உன்னத நிலையிலே கிரியை செய்யும். ඔබගේ ශක්තිය බලය නොවේ, ඇදහිල්ල තමයි මවොත්තම ග්‍රේට්ලි ලෙවල්. ඒක අයර් ලෙවල් එකේ වැඩ කරන්නේ. ඒක තමයි එක්සලන්ට්. ඒක තමයි උසස්ම වැඩ කරන්නේ. அதுதான் உயர்வாய் வேலை செய்யும். මගේ ශක්තියට වඩා ෆේත් එක වැඩියම ක්‍රියා කරයි. என் பலத்தை விட விசுவாசம் அதிகமாய் கிரியை செய்யும். ඇදහිල්ල කියන මොනවාද? விசுவாசம் என்றால் என்ன? දෙවියන් වහන්සේ කෙරෙහි සමාදානයෙන් සිටීම. தேவனுக்குள்ளாய் சமாதானமாய் இருப்பது. ඕ දෙවියන් වහන්සේ කරයි. தேவன் செய்வார். කැළඹීමක් නැතුව සිටීම. கலக்கம் இல்லாமலேயே இருப்பது. කැළඹීමක් නැතුව සිටීම. கலக்கமே இல்லாமல் இருப்பது. යේසුස් වහන්සේ වගේ ඔහුව නිදාගෙන සිටීම. இயேசுவை போல படகிலே நித்திரையாயிருப்பது. යේසුස් වහන්සේ කුණාටු මැදේද උන්වහන්සේ නිදාගෙන හිටියා. இயேசு கிறிஸ்து அந்த புயலின் மத்தியிலும் அவர் நித்திரையாயிருந்தார். උන්වහන්සේට දන්නවා. அவருக்கு தெரியும் ඔහුව පෙරලෙන්නේ නැහැ. படகு பிறளாது. ආමේන්. කුණාටුවේ උන්වහන්සේ මම ගිලෙන්නේ නැහැ. புயலிலே நான் ஒருபோதும் மூழ்க மாட்டேன். උන්වහන්සේ அவர் නිදාගෙන සිටියා. அவர் நித்திரையாயிருந்தார். ඒක තමයි ලයිෆ් එක. அதுதான் வாழ்க்கை. උන්වහන්සේ නැගිට ගාම ඇහුවා කෝ නුඹලගේ ඇදහිල්ල. அவர் எழுந்ததுமே கேட்ட காரியம், எங்கே உங்கள் விசுவாசம்? උන්වහන්සේ ඇහුවේ කෝ උඹලගේ ආක්ෂාව. அவர் கேட்கவில்லை எங்கே உன் ஜெபம் என்று. දෙවියන් වහන්සේ ඇහුවා කෝ ඔයාගේ ඇදහිල්ල. தேவன் கேட்டது எங்கே உங்கள் விசுவாசம்? නැගිටලා අන්න කළා. எழுந்து கட்டளையிட்டார். අද මම ඔබට කියන කැමතියි. நான் இன்று உங்களுக்கு ඔබගේ சொல்கிறேன், ප්‍රශ්න අන කරන්න. உங்கள் பிரச்சனைக்கு යේසුස් கட்டளையிடுங்கள். වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් මාන කරන මේ ප්‍රශ්න ඉවත් වෙනවා. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், பிரச்சனையே நீங்கி போ. මොනාරි ප්‍රශ්නයක් කෝල් එකක් ආවත් ෆෝන් එක තියපු ගාම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් මාන කරන මේ ප්‍රශ්න ඉවත් වෙනවා. ஏதாவது ஒரு கால் வந்ததும் அதை எடுத்து அதன் பின்பு காலை வைத்துவிட்டு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இந்த பிரச்சனையே என்னை விட்டு நீங்கி போ என்று. යුද්ධය දෙවියන් වහන්සේ කරයි. யுத்தத்தை தேவன் செய்வார். මයික වචනයක් කියනවා. ஒரு வார்த்தை சொல்றேன், අන්තකාර බලය සමග ඔබට යුද්ධ කරන්න බෑ. அந்தகார வல்லமைகளோடு கூட உங்களால் யுத்தம் பண்ண முடியாது. අපිට දන්නේ නැතුවම நம் அறியாமலேயே යක්ෂයා වැඩ කරන්න පටන් ගන්නවා. பிசாசுகளின் வேலைகளை செய்ய ඔබට එන ஆரம்பிக்கிறார்கள். ප්‍රශ්න, உங்களுக்கு வார பிரச்சனை, ණය ප්‍රශ්න, கடன் ඔබ பிரச்சனை, ඉස්සරහට යන්න බැරුව බාධා කරන ප්‍රශ්න, உங்களை முன்னோக்கி செல்ல முடியாது Leader. தடை பண்ணுகிற பிரச்சனை, வியாதி, ඒක සාමාන්‍ය දෙයක් அது නෙවෙයි. சாதாரணமானதல்ல. ඒක අන්තකාර බලවේගයක්. அது அந்தகார வல்லமை. මේ ප්‍රශ්නට இந்த பிரச்சனைக்கு ඔබට යුද්ධ කරන්න බෑ. உங்களால் யுத்தம் பண்ண முடியாது. මේ යුද්ධය කරන්න පුළුවන් ඇදහිල්ලෙන් පමණයි. இந்த யுத்தத்தை செய்ய முடியும் என்றால் செய்ய முடியும் ඔබ විශ්වාස விசுவாசத்திலே. කරන මොහොතේ මේක දෙවියන් වහන්සේ මේ යුද්ධය කරයි. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த யுத்தத்தை தேவன் செய்வார். අද දෙවියන් වහන්සේ මෙතන එන්න කලින් මට දෙකට දෙවියන් වහන්සේ පණිවිඩයක් දුන්නා. இன்று எனக்கு நான் இந்த இடத்துக்கு வர முன்பதாக சரியாய் 2 மணிக்கு எனக்கு ஒரு செய்தி දෙවියන් கொடுத்தார். වහන්සේ මට කියපු දේ தேவன் எனக்கு ඔබ சொன்ன, විශ්වාස කරන நீங்கள் ඔබගේ விசுவாசிக்க ගමනේ දෙවියන් වහන්සේ ඉස්සරහා යන්නවා. உங்கள் பிரயாணத்திலே தேவன் முன்னோக்கி මගේ செல்வார். සේවයේ දෙවියන් වහන්සේ ඉස්සරහා යන්නවා. என் ஊழியத்திலே தேவன் முன்னோக்கி මගේ செல்வார். ඉදිරියේ තියෙන ඕ සෑම කඳු උන්වහන්සේ සමතලා කරනවා. எனக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா மலைகளையும் தேவன் அப்படியே ඔබගේ ඉදිරියේ சுக்குநூறாக்குகிறார். තියෙන ඕ සෑම ඇද දේවල් ස්වාමීන් වහන්සේ කෙලි කරයි. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சகல கோணலானவைகளை தேவன் දෙවියන් වහන්සේ செவ்வாய்க்குவார். හැම දෙයක්ම කෙලි කරයි. தேவன் எல்லாவற்றையும் நேராக்குவார். බය අත්හරින්න. பயத்தை விடுங்கள், පාඩි වෙන බය අත්හරින්න. பயத்தை விடுங்கள், බය අත්හරින්න. பயத்தை விடுங்கள். බය பயம் පරාජය වෙන්න තමයි. தோல்வி அடைய செய்யும். හැම දෙයක්ම පරාජය වගේ තියෙයි. எல்லாமே தோல்வி போல் இருக்கும். හැම දෙයක්ම ඔබට විරුද්ධ වගේ තියෙයි. எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும். ඔබ බය වෙන්න එපා. ஆனா பயப்படக்கூடாது. ළඟට එයි.
அருகிலே வரும். බය වෙන්න එපා. பயப்பட வேணாம். බයවත් பயம் வந்தால் ඔබ පෙරදී. நீங்கள் தோல்வி அடைவீர்கள். බයවත් பயம் வந்தால் ඔබගේ grip එක ඔබ අල්ලගෙන තියෙන කත්තකයි. நீங்க இப்படி பிடித்துக் கொண்டு இருப்பதை விட்டு விடுவீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලලා කියනවා. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், බය වෙන්න එපා. பயப்படாதே, මා නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ඔබට උදව් කරනවා. நான் உனக்கு உதவி මට செய்கிறேன். දන්නවා. எனக்கு தெரியும் දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්නවා. தேவன் என்னோடு මේ கூட இருக்கிறார். රාත්‍රියේ මට එක දෙයයි දන්නේ. இந்த இரவிலே எனக்கு ஒன்று தெரியும். මට දන්න තුන්වක් දේවල් සිදු වෙනවා. நான் அறியாமல் நிறைய எனக்கு பின்னால நடக்குது. යක්ෂයා උගාක් දේවල් කරනවා. பிசாசு நிறைய උගාක් காரியங்கள் செய்கிறார். මනුෂ්‍යන්ව මට විරුද්ධව නැගිටින්න තපන කියලා මට පේනවා. பல மனிதர்களை எனக்கு எதிராக எழும்ப பண்ணுகிறான் என்று எனக்கு விளங்குகிறது. මට පුළුවන් උගාක් අය ගාව වෙලා මේ දවස්වල මට යක්ෂයා උගාක් පාර ගන්න ඉන්නවා. මාව මේ යක්ෂා කරන. எனக்கு முடியும் நிறைய பேரிடத்துல வந்து இந்த நாட்களில் பிசாசினை அடிக்க இருக்கிறான், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லலாம். උගාක් යක්ෂ දෝෂවල දැන් මම එළොන් නිසා මට උගාක් යක්ෂයා බලපාන්න මට යක්ෂා இந்த நாட்களிலே நிறைய பிசாசின் தோஷங்களை நான் விரட்டுகிறபடினாலே இந்த பிசாசுகள் எனக்கு எதிராய் நிறைய பிரச்சனைகளை செய்யலாம், எதிர்க்கலாம். මම එමට යක්ෂා කරන්න හොඳයි. எனக்கு ஜெபிப்பது நல்லது, යක්ෂා කරන්න ஜெபியுங்கள், එපා කිව්වේ නෑ. வேணாம்னு சொல்லல. නමුත් මට එක දෙයක් දන්නවා. ஆனா ஒன்று எனக்கு උන්වහන්සේ தெரியும். මට කියනවා. அவர் எனக்கு சொல்லுகிறார், වෝල්ටර් ඔයා බය වෙන්න එපා. வால்டர் நீங்க பயப்படாத, මම ඔයා සමග ඉන්නවා. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். මම ඉන්නවා. நான் இருக்கிறேன், මම ඔයාට උදව් කරනවා. நான் உனக்கு உதவி செய்வேன். උන්වහන්සේ වෙනස් වෙන්නේ නෑ. அவர் மாற மாட்டார். මම කෙනෙක්ට වචනයක් දුන්නත් நான் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா අපෝ ඒක කඩන්නේ නෑ. அதை ஒரு நாள் நான் உடைக்க மாட்டேன். මටම මම කවද කඩන්නේ නෑ. நான் ஒரு நாளும் உடைக்க மாட்டேன். මමම එහෙමනම් நானே அப்படி இருப்பேன் என்றால் උන්වහන්සේ කොහොමද? அவர் எப்படி இருப்பார்? උන්වහන්සේ මව අත්හරින්නේ නෑ. அவர் என்னை கைவிட மாட்டார். මගේ හැම අඩියක්ම උන්වහන්සේ ස්ථිර කරයි. என்னுடைய ஒவ்வொரு பாதைகளையும் அவர் ඔබ உறுதிப்படுத்துவார். අඩිගලේ උறுதிப்படுத்துවා. ඔබගේ හැම අඩියක්ම ස්ථිර කරයි. உங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் அவர் உறுதிப்படுத்துவார். ඔබ ගාව තියෙන එකයි. உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. කරන්න යන දේ හරියයිද? நான் செய்ய போவது சரி வருமா? මේ දේ හරියයිද? இது சரி வருமா? ඔබගේ ප්‍රකාශය තියෙන්න ඕනේ. உங்களுடைய அறிக்கை இருக்க வேண்டும். මගේ හැම අඩියක්ම උන්වහන්සේ ස්ථිර කරයි. என்னுடைய சகல அடிகளையும் அவர் உறுதிப்படுத்துவார். ඇදහිල්ල අවශ්‍යයි. விசுவாசம் தேவை. ඔබගේ ප්‍රකාශය තියෙන්න ඕනේ. உங்களிடத்திலே அறிக்கை எடுக்கிறது මට இருக்கணும். විරුද්ධව ආයුධවල් සාධන මොහොතේ இவனுக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கும் பொழுது හැම දෙයක්ම නිෂ්ඵල වෙයි. அவைகள் எல்லாம் வெறுமனே මට போய்விடும். කෙලින් මට විරුද්ධ ආයුධයක් එන්න පුළුවන්. எனக்கு எதிராய் நேராய் ஒரு ஆயுதம் வரலாம், ඒක මේ පැත්තට ඇගලයි. அது இப்படி திரும்பி வேறு திசையிலே போகும். ඇත්තයි. உண்மைதான். කානාන් දේශ කෙනෙක් ලේසි නොවේ. கானான் தேசம் என்பது லேசான காரியம் அல்ல. යෝධයන් වලින් පිරුණා වූ රටක්. அரக்கர்களால் நிறைந்த தேசம். කොට්ටාස 45ක් තියෙනවා. 45 பகுதிகள் உண்டு. යෝසුවට බෑ යුද්ධෙන් ජය ගන්න. யோசுவாவுக்கு முடியாத யுத்தத்தில் ஜெயம் கொள்ள එච්ච යෝධයන් සිටිනවා. அவ்வளவு பெரிய அரக்கர்கள் இருக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුවක් යෝසුවට තිබුණා. ஆனால் தேவனிடத்திலே இருந்து ஒரு பொருத்தனை யோசுவாவுக்கு இருந்தது. ඔබ යන හැම තැනම நீ போகும் எல்லா இடங்களிலும் නුඹේ දිව් ස්වාමීන් වහන්සේ වෙනවා මම. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் නුඹ සමග සිටිනවා. உன்னோடு இருக்கிறேன். ඒක ඔහුගේ ශක්තිය. அதுதான் அவனுடைய பலன். එතන කවුද ඉන්නේ ඒක නොවේ. அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அது முக்கியம் அல்ல, දෙවියන් වහන්සේ. தேவன். මම යන හැම තැනම ඉන්නවා. நான் போகும் இடம் எல்லாமே இருக்கிறார். උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. அவர் என்னோடு இருக்கிறார். ඔබ යෝසුව එක විශ්වාස කරුවා. யோசுவாதை விசுவாசித்தான். ඔබ විශ්වාස කරන. நீங்களும் விசுவாசியுங்கள். ඔබට යමක් කරන්න පුළුවන් කියලා හිතන්න එපා. உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்பதை நினைக்க வேண்டாம். හිතන්න. நீங்கள் දෙවියන් වහන්සේ මා වෙනුවෙන් தேவன் எனக்காக, මගේ පවුල වෙනුවෙන් என் குடும்பத்துக்காக යමක් උන්වහන්සේ කරයි. அவர் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஏதாகிலும் செய்வார். அவர் ஏதாவது ஒன்றை செய்வார். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். මාගේ දෙවියන් වහන්සේ මා වෙනුවෙන් යමක් කරයි. என்றாவது என்னை மறந்ததுண்டா? කවදාරි මාව අමතක කර තිබේද? என்னால் இது முடியாது. මට මේ දේ කරන්න බෑ. இஸ்ரேல் ஜனங்க எரிக்கோ சுத்துனாங்க. ඉස්රායල් සෙනග එරිකෝ වටේ කැරකුණා. இந்த எரிக்கோ மதில உடைக்க நினைச்சா கஷ்டம். මේ එරිකෝ පවුර කඩන්න ඉතුණන් අමාරුයි. நீங்க பிரச்சனை தீர்க்க நினைச்சா கஷ்டம். ඔබ ප්‍රශ්නෙට විසඳුම හොයන්න ගියොත් අමාරුයි. அது விழல அவங்க பலத்துல. ඔවුන්ගේ බලයෙන් ඒක වැටුනේ නැහැ. அது தேவ வல்ல மேல விழுந்துச்சு. ඒක සමතලා වුණේ දේව බලයෙන්. கடவுளை நம்புங்க. දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. அசையாத மதில்கள் கூட இன்னைக்கு விழும். සෙලවෙන්නේ නැති පවුරු පවා අද සෙලවෙන්නේ ஆண்ட නැහැ. விழ வைப்பாரு. දෙවියන් වහන්සේ කඩන්න තමයි. நம்பிக்கை. ඇදහිල්ල நம்பிக்கை. ඇදහිල්ල கடவுள் மேல் நம்பிக்கையாங்க. දෙවිදුන් ගැන ඇදහිල්ල තමයි. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. දෙවියන් වහන්සේ මහත්තුම දේවල් இதுவரை நடக்கல. මෙතෙක් උනේ නැහැ. இதுவரை நடக்கல. මෙතෙක් උනේ නැහැ.
அதுக்காக நடக்காம இருக்குன்னு இல்ல. ඒම කියලා සිදු වෙන්නේ නැතු වෙන්නේ ஆனா නැහැ. நிச்சயமா எனக்காக செய்வாங்க. දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් මාව என் மகளே உன்னை கர்த்தர் கைவிடவில்லை. මාගේ දියණිය ඔබ දෙවියන් වහන්සේ ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබ අමතක කරන්නේ ஆண்டவர் නැහැ. உனக்காக செய்வாரு. දෙවියන් වහන්සේ உனக்காக அவர் செய்வாரு. ඔබ උදෙසා එතුමා இந்த කරයි. இடத்துல அவர் உனக்காக நிற்கிறாரு. මේ ස්ථානේ ඔබ උදෙසා සිට ගන්නවා. வல்லமுள்ள கர்த்தர், බලවන්ත දෙවිඳුන් ஜெயமுள்ள கர்த்தர் ජයග්‍රහණය දෙවිඳුන් இந்த இடத்துல அவர் மகிமையாய் வந்திருக்காரு. මේ ස්ථානේ මහිමනීයව ஒரு සිටිනවා. வல்லமையான காரியத்தை යම් බලවන්ත இந்த දෙයක් ராத்திரி මේ රාත්‍රියේදී அவர் அற்புதமாய் செய்ய போகிறாரு. එතුමා ආස්තව තුලින් நான் කරයි. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது මම කතා කරමින් யாருடைய இருதயம் புல்லரிக்கும். කාගේද අදවත බැලපෙනවා. நீ பயப்படாதே, ඔබ බය වෙන්න එපා. நான் உனக்கு துணை செய்வேன். මම ඔබට උපකාර කරන්න எந்த மனிதனுக்கும் பயப்படாதே. කිසිම මිනිසෙකුට බය වෙන්න එපා. நீ நினைத்த வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். ඔබ හිතපු ජීවිතය මම ඔබට நீ දෙනවා. நினைத்த அழகான வாழ்க்கையை உனக்கு தருவேன். ඔබ හිතුවා මනරම් ජීවිතය මම நீ දෙනවා. நினைத்த அழகான வாழ்க்கை உனக்கு தருவேன். ඔබ හිතපු මනරම් ජීවිතය මම நீ දෙනවා. நினைத்த வாழ்க்கையை தருவேன். ඔබ හිතපු ජීවිතය මම දෙනවා. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ඔබ ආශා කළා වූ ජීවිතය ඔබට நீ ලැබේ. சொல்லு, ඔබ කියන්න ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். මම ආශා වුණා වූ ජීවිතය මට நான் ලැබේ. விரும்பியதை தேவன் தருவார். මම කැමති වුණ දේ දෙවියන් இதை වහන්සේ ஆண்டவர் ලබා செய்து முடிப்பார். මේක දෙවියන් වහන්සේ කළ නිමිති அவர் மேல் நம்பிக்கையாரு. එතුමා කරේ විශ්වාසයෙන් அவர் ඉන්න. உன்னை கைவிட மாட்டார். එතුමා ඔබ අත්හරින්නේ அவர் නැහැ. உன்னை விட்டு விலக மாட்டார். එතුමා ඔබගෙන් ඈත් වෙන්නේ නැහැ. இந்த பாதைகளை பெருசாக்குவார். ඔබගේ මාර්ගවල් පුළුල් කරයි. அசையாத மதில்கள் සෙලවෙන්නේ නැති කඳු இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් விழுவதாக. වැටෙනවාද? அசையாத மதில்கள் සෙලවෙන්නේ නැති කඳු சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. සර්ව බලධාරී යේසුස්ගේ නාමයෙන් සමතලා වේවා. இயேசுவின் நாமத்தில், යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් வியாதிகள் நீங்குவதாக. රෝගවල් ඉවත් වේවා. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் යේසුස්ගේ බලවන්ත குடும்ப නාමයෙන් பிரச்சனைகள் நீங்குவதாக. පෞල් ප්‍රශ්න ඉවත් වේවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් இவர்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், ඔවුන්ගේ ජීවිතේ තිබෙන இவர்கள் ප්‍රශ්න வாழ்க்கையில் இருக்க குழப்பங்கள், ඔවුන්ගේ ජීවිතේ තිබෙන කලබිලි இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேதனைகள் ඔවුන්ගේ ජීවිතේ තිබෙන වේදනාව நீங்குவதாக. ඉවත් වේවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් அத்தனை போராட்டமும் සියලු පොරබදීම அத்தனை பிரச்சனையும் සියලු ප්‍රශ්නම இவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்குவதாக. ඔවුන්ගේ ජීවිතෙන් ඉවත් වේවා. தேவனுடைய ஒரு வல்லமை இந்த இடத்துல கிரியை செய்து දෙවියන් වහන්සේගේ යම් බලයක් මේ ස්ථානයේ நான் ஒரு மகிமையை பார்க்கிறேன். මම එක මහිමනියයක් ஒரு දකිනවා. மகிமையை பார்க்கிறேன். එක මහිමයක් දකිනවා. சிலருடைய தலை மேலே සමහරගේ ඉස මත ஒரு மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. යම් මහිමයක් රැසෙනවා. ஓ தேவ மகிமை பேசேனவா. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உமக்கு பயம் அதை இவாச்சேனவா. உங்கள் பயம் இன்று நீங்கி சக்தி மாற்றண்ட பலப்படுங்கள். மாமா உமட பீட வேண்டாம். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் போத்தரின்ன நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நும்பட விருதுவ சின்னவய உனக்கு எதிராக இருப்பவர்கள் நும்ப சோயலா நீ தேடியும் அமு என்ன காண மாட்டாய். அமு என்ன காண மாட்டாய். ஓ நும்பட விருது எடுப்பாய உனக்கு எதிராக இருந்தவன் நும்பவேத சமாவில்லை. உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பான். சமாவில்லை. மன்னிப்பு கேட்பான். மாமா நும்பகே தேவியன் மாஸ். நானே உன் தேவன். நும்பகே தேவியன் மாஸ். நானே உன் தேவன். அதேல சிரின்ன விசுவாசமாய் இருங்கள். உமகே பாரவால் பலல் வேணும். உங்கள் பாதைகள் அதேல பெரிதாக பிரகாச කරන්න. விசுவாச அறிக்கையிடுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබව පළල් කරනවා. தேவன் உங்களை அகலப்படுத்துவார். Baba shakara dala barada la seke. Rika ba shakara dala riande. Ribo shakara dala radala. Oh deva balaya. Deva balaya. தேவ வல்லமை. Deva balaya. Deva வல்லமை. Receive. Raka ba shakara dala. Libo raba shadala barada baba. Rika ba shakara dala riande. ಯೇಸುಸ್ ಸ್ಪಾನ್ಸ್ಗೆ ಬಲವಂತ ನಾಮೆನ್. ಯೇಸುಸ್ ಸ್ಪಾನ್ಸ್ಗೆ ಬಲವಂತ ನಾಮೆನ್. අද නිදහස් වෙන්න. සෑම ගැටලු ප්‍රශ්න වලින් ඔබ නිදහස් වෙන්න. යේසුස්ගේ නාමයෙන් සෑම පුද්ගලික පෞල් ප්‍රශ්න වලින් නිදහස් වෙන්න. ඔබ වගේ ජීවිතේ වේදනාව කැක්කුම ගේන පිණිස තියෙන සෑම ප්‍රශ්නය වත්ෙන්ට මාන කරනවා. සෑම ගැටලුයි වත්යන්. ආර්ථික ප්‍රශ්න, දරුවන් පුරුෂයා භාර්යා සහෝදර සහෝදරි දෙමාපියන්ගේ ප්‍රශ්න වලින්, නෑදෑ ප්‍රශ්න වලින්, මිත්‍රයන්ගේ ප්‍රශ්න වලින්, ප්‍රේමී සම්බන්ධ ප්‍රශ්න වත්ෙන්ට අනකන යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්.
රැකියාව ව්‍යාපාර ප්‍රශ්නවල් යේසුස්ගේ සර්ව බලවන්ත නාමයෙන් මාන කරන ඉවත්ෙන්ට සුභය ලැබේවා, ආශිර්වාද ලැබේවා, සමාදාන යේසුස්ගේ නාමයෙන් ලැබේවා, සතුට සන්තෝෂය යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ලැබේවා. අද මේ පසු සෙලවෙන්නේ නැති කඳුවල් සෙලවෙන්න මාන කරනවා. අද මෙයාගේ ජීවිතයට ආස්කම් යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්, ආර්ථික දියුණුව යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්, සඵලත්වයේ සන්තෝෂය සමාදානය මේ ඉන්න හැම කෙනාට අද දේමේට ආපු හැම කෙනා කියනවනේ අද දේමේ පස්සේ මගේ ජීවිතේ යම් කිසි වෙනසක් එවැනි වෙනස ලැබේවා යේසුස්ගේ සර්ව බලධාරී නාමයෙන් එක ලැබේවා. අනිදාස් කරනවා ණය ප්‍රශ්නවල් යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ඉවත් වෙන්න මාන කරනවා. නිවාස නැති ප්‍රශ්න යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ඉවත් වෙනවා. නිවාස නැති අය යේසුස්ගේ නාමයෙන් නිවසක් ලැබේවා. රැකියාව නැති අය ව්‍යාපාර දියුණුව නැති අය දියුණුව රැකියාව ලැබේවා. ආර්ථික ආශිර්වාද යේසුස්ගේ නාමයෙන් ලැබේවා. සමාදානය ලැබේවා. පුදුම සතුට ලැබේවා. මේ ස්ථානයේ සිටින අය අද සිට පළල් මාර්ගයන්ට ආශිර්වාද කරනවා. இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமை நாமத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உடைய வாழ்க்கை விட்டு நீங்குவதாக. இன்று அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கஷ்டங்கள் நீங்கி கடன்கள் நீங்கி இயேசுவின் சர்வ வல்லமை நாமத்தில் புகழாத ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நோய்கள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். வாழ்க்கையில் இருக்க இடுக்கமான பாதைகள், வேதனை, கண்ணீர், துக்கம், கவலைகள் இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள நாமத்தில் நீங்கட்டும். மனமகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகட்டும். விசுவாசத்தில் நம்பிக்கையில் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அசையாதவைகள் அசையட்டும். புதிய வாசல்கள் திறக்கப்பட்டும். வந்த ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த ஆராதனை பின்பு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இங்கு வந்து எல்லா வாலண்டியரையும் ஆஸ்வதிக்கிறேன். அவள் ஆஸ்வதிக்கப்பட்டோம். அது आपको एमएस सेवे करना वॉलंटियर लाट विशेष आशीर्वाद यीशु के सर्व बलदार नाम में लැබේවා. ආශිර්වාද කරන සමාදානය ප්‍රීතිය අදම ලැබේවා. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් ආමෙන්.